வெல்கம் டு ட்ரூ டெக். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது ஸ்பெஷல் வீடியோ ஒன்று செய்கிறோம். ஏன்னா அந்த சேனலில் ரொம்ப நாளாகவே வீடியோவே போடல. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்பீக்கர் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பீக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இதுக்கு 2 ஊஃபர் வாங்கியிருக்கேன். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 175 ரூபா. நான் இந்த ரேட்டை வீடியோவில் சேர்க்கலை. ஏன்னா உங்களுக்கு முக்கியமாக தேவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் டீகோடரும் அப்புறம் அந்த MP3யும் அப்புறம் அந்த சார்ஜிங் மாடல் தான் உங்களுக்கு நான் காஸ்ட் சேர்த்துருக்கேன். வேறு எதுக்குமே நான் காஸ்ட் சேர்க்கலை. மற்ற எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான். அப்புறமா MP3 ஆடியோ போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா 3 வாட்ஸ். அப்புறம் இல்லாமல் நீங்கள் இந்த MP3 போர்டில் தான் ஆடியோ கனெக்ட் பண்ணணும். ஆடியோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்ரியும் இதோட கனெக்ட் பண்ணணும். அப்புறம் ப்ளூடூத் டீகோடர் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் லோக்கலில் பார்த்திங்கன்னா 140. ஆன்லைன்லேயும் கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான் வருது. இதை வச்சு நீங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் முக்கியமாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒயர்லெஸ்ஸாக. இதோட ஒரு ரிமோட்டோ தந்திருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த 3 பின்னு MP3 போர்டோட கனெக்ட் பண்ணுற 3 பின்னும் தந்திருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு பேட்ரியோட கனெக்ட் பண்ணுற அந்த பின்னும் இதோட தந்திருக்காங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பேட்ரி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாம்சங் பேட்ரி. இது 1800 mAh. நீங்கள் இந்தமாரி உங்கள் வீட்டில் உள்ள ஃபோன் பேட்ரி ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண ஒரு போர்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 60 ரூபீஸ் வந்துச்சு. ஆன்லைனில் 75 சம்திங் வருது. நீங்கள் இந்த போர்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மெல்லிசான ஒயர் வாங்கியிருக்கேன் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்விட்ச் ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லித்தர போகிறேன். உங்கள் MP3 போர்டு எடுத்துக்கணும். இப்போ உங்கள் MP3 போர்ட்லேருந்து ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்க போகிறீங்க. இப்போ MP3 போர்டில் நீங்கள் ஸ்பீக்கர் ஒயர் 2த்தையும் பற்ற வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஒரு 3 லைன் வரும். அந்த 3 லைன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்கள் MP3 போர்டில் பற்ற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் MP3 போர்டில் 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் இருக்கும், 5 வோல்ட்டுன்னு போட்டு. அதை நீங்கள் பற்ற வச்சு நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ப்ளூடூத் USB டீகோடரில் ஒரு பேட்ரிக்கு ஒரு 2 லைன் இருக்கும். அதுலேருந்து வர பாசிட்டிவும் MP3 போர்ட்லேருந்து வர பாசிட்டிவையும் நீங்கள் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்விட்சிலேருந்து நீங்கள் டைரெக்டாக பேட்ரியில் பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் USB போர்ட்லேருந்து வர நெகட்டிவையும் MP3 போர்ட்லேருந்து நெகட்டிவையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் பேட்டரியோட டைரெக்டாக கொடுத்துடணும். அவ்வளோதான் நீங்கள் செட் பண்ண வேண்டியது. அப்புறம் நீங்கள் ஸ்பீக்கருக்கு பற்ற வச்சிங்களா அந்த MP3 போர்ட்லேருந்து, அது 2 ஸ்பீக்கருக்கு கொடுத்துடணும். நீங்கள் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண வாங்கின போர்டை டைரெக்டாக நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நீங்கள் பேட்டரியிலே கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதுன்னு ஸ்விட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் பாக்ஸில் வச்சுக்கலாம். இதனால் சால்ட்ரிங் பண்ணுறதை காட்ட முடியல. அடுத்த வீடியோ ஏதாச்சும் சால்ட்ரிங் பண்ணுற மாரி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சால்ட்ரிங் பண்ணுறதை காட்டுறேன். நான் ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதில் நான் க்ளூகன்னை வச்சு MP3 போர்டெல்லாம் ஒட்டியிருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லை க்ளூகன் சரியாக ஒட்டலைன்னா நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் சைட் டேப் தான் பெட்டர் க்ளூகன்னை விட. இப்போ அந்த ஸ்பீக்கர் நான் செட் பண்ணிட்டேன். அந்த ஸ்பீக்கரோட க்ளோசர் லுக் பார்ப்போம் வாங்க. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி இல்லை, FM சப்போர்ட், ப்ளூடூத் சப்போர்ட், ஆக்ஸ் கேபிள், USB இதுமாரி நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் யூக்லிசர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் வால்யூம் பார்த்திங்கன்னா 50 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சவுண்டாகவே இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட ஓவர் வியூ. நான் ஃப்ரண்ட்டில் 2 ஹோல் போட்டு அதில் ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சென்டராக ஒரு பாக்ஸ் மாரி கட் பண்ணி நான் USB டீகோடர் உள்ளே சொருவிட்டேன். அப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா நான் ஸ்விட்சும்
Bluetooth mode. சார்ஜிங் போடுற அந்த போர்டும் செட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை சவுண்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதை பார்ப்போம் வாங்க. Paired. Hold me close till I get